ஸோ அடுத்ததாக நம்மளுடைய லெஜெண்டரி டைரக்டர் ஆர்.கே. செல்வமணி சார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். சிறை ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டுக்கு வந்திருக்கிற அனைவருக்கும் என்னுடைய மதிய வணக்கம். சிறை படத்தும் நாங்கள் போன வாரம் படம் பார்த்தோம். படம் பார்க்கறதுக்கு முன்னாடி லலித்குமார் சாருக்கு நான் ஃபோன் பண்ணேன். சார் இது மாதிரி நீங்கள் ஒரு படம் பண்ணியிருக்கலாமே அதை பார்க்கணுன்னு. வேற ஒரு நண்பர் சொன்னார், இப்போ இந்த படம் ஒன்று பாருங்கள் செல்வமணி, முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டிய படம். ஏன்னா லலித் சார் நான் பேசும்போது சொன்னார் இல்லையா, லலித் எவ்வளவு கண்டிப்பானவரோ அவ்வளோ அன்பானவர். முதல்ல எனக்கு அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. கொரோனா இண்டஸ்ட்ரி எஃபெக்ட் ஆகிட்டு ஒரு 5 நாள் டோட்டல் இண்டஸ்ட்ரி க்ளோஸ் ஆகிட்டு யாருமே எங்கேயுமே மூவ் பண்ண முடியாத ஸ்டேஜில் நான் அப்போ தான் ஃபிஃப்சிக்கு பிரசிடெண்ட்டாக ஒரு வருஷம் ஆச்சு. என்ன பண்ணுறதுனே தெரியல எல்லாரோட. ஏன்னா எங்களோட டெய்லி வேஜஸ் டெய்லி ஒர்க் பண்ணலாம், அவங்களுக்கு மறுநாள் சமைக்கிறது சாப்பாடு இருக்காத மாதிரி தான் இன்றைக்கி இந்த தமிழ் சினிமாவில் ஏறக்குறைய 20,000 தொழிலாளர்கள் அப்படி தான் இருக்காங்க. தொடர்ந்து 5 நாளுக்கு மூடிட்டாங்க. மறுபடியும் எப்போ திறக்க போகிறாங்கன்னே தெரியாத ஒரு ஸ்டேஜில் இருக்கும்போது நான் முதல்ல தானு சார் தான் ஃபோன் பண்ணேன். சார் எதாவது ஹெல்ப் பண்ணும் சார், என்ன வேணும்னாரு, ஒரு அரிசி இருந்தால் போதும் சார் அப்படின்னா. எவ்வளோ வேணும்னாரு, ஒரு 20,000 மூட்டை வேணும் அப்படின்னா. நான் ஒரு 1000 மூட்டை அனுப்பிச்சிடுறேன், நீ அடுத்த ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணு, அவர் உனக்கு ஹெல்ப் பண்ணுவார்னார். அப்புறம் லலித் சார் ஃபோன் பண்ணேன், சார் இது மாதிரி கொஞ்சம் ஹெல்ப் வேணும். உடனே மறுநாள் வந்தார், நேராக ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு செக் கொடுத்தார். உண்மையிலேயே தமிழ் திரை தயாரிப்பாளர்கள் அன்றைக்கி 10 லட்சங்கிறது எங்களுக்கு பெரிய விஷயம். எங்களை தேடி நாங்கள் போகாமல் அவரே செக் கொடுத்தார். அப்போ அவர் எனக்கு பெரிய பழக்கம் இல்லை, படம் மாஸ்டர்னு படம் எடுத்துகிட்டு இருந்தார். அதனால மாஸ்டர்னே நான் கூப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அவர் பேர் என்னெல்லாம் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. லலிதா மாஸ்டர்னு தெரியாமல் மாஸ்டர்னே கூப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அதுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் நிறைய தடவை எனக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு. இப்போ சொன்னால் அருண் சொன்னார் இல்லைங்களா, சின்ன சின்ன விஷயத்துக்கு தயாரிப்பாளர்கள் கற்றுக்க வேண்டிய விஷயத்த நிறைய வச்சுருக்காரு லலித். என்னென்னா ஜூனியர் ஆர்டிஸ்ட் பேமெண்ட் ஒன்று இருக்கும். சார் என்ன சார் இது இவ்வளோ போட்டிருக்கீங்க, இவ்வளோ அதிகமாக இருக்குது சார், 1.25 கால் ஷீட் போட்டாங்க சார். நான் நினைப்பேன், என்ன மாஸ்டர் படம் எடுக்கிறவங்க இதெல்லாம் உட்காந்து பண்ணிட்டு இருக்காங்களேன்னு. அதனால தான் தொடர்ந்து படம் எடுக்கிறதுக்கு காரணமே தயாரிப்பாளர்கள் சின்ன சின்ன திருதுளி தான் பெருகும். அப்போது அந்த சின்ன ஸ்மால் ட்ராப்ஸ் தான் மேக்ஸ் எ ஓஷன். அப்போ சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து கவனித்து அதை கடைசி வரைக்கும் அதை அவங்களுடைய கண்காணிப்பிலே வச்சுக்கிறதால தான் அந்த தயாரிப்பாளர் தொழிலில் அவங்க தொடர்ந்து இருக்க முடியுது. ஏன்னா இன்றைக்கி இண்டஸ்ட்ரி உண்மையாகவே நல்லா இருக்குது, ஆனால் தயாரிப்பாளருக்கு நல்லா பயங்கர என்டர்டெய்னிங்காக இருக்கும். அப்படின்னா அந்த விதத்துலையும் இந்த படம் உங்களுக்கு கண்டிப்பாக திருப்தி. நிச்சயமா இன்னைக்கு அன்னைக்கு 10 லட்சம் பேர் படம் பார்க்குறாங்கன்னா இன்னைக்கு 10 கோடி பேர் படம் பார்க்குறாங்க. இன்னைக்கு தமிழ் படங்களில் தமிழர்கள் மட்டும் பார்க்கறது இல்லை, உலகம் முழுக்க இருக்கிற அனைத்து மனிதர்களும் பார்க்குறாங்க, மொழி தெரியாதவங்களும் பார்க்குறாங்க. அப்போது எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரியான படங்கள் இன்னைக்கு உலகம் முழுக்க போய் சேரும்போது அதனுடைய வருமானம் பல மடங்கு அதிகரிச்சிருச்சு. ஆனால் தயாரிப்பாளர்களுக்கு தான் சேரலை. அதுக்கு ஒரு ஸ்ட்ரீம்லைன் சரியாக பண்ணாங்கன்னா நிச்சயமாக லலித் சார் மாதிரி எல்லாருமே கேர்ஃபுல்லாக இருந்தாங்கன்னா நிச்சயம் அது சிறப்பாக இருக்கும். அதுதான் இன்றைக்கி நான் லலித் சார் மேடையில் நான் சொல்ல விரும்புகிற தயாரிப்பாளருக்கு. இந்த படம் பார்க்க நான் போனேன். படம் பார்த்த பிறகு கொஞ்ச நேரம் படம் பார்க்கும்போது ஒரு 5 மினிட்ஸ் ஆச்சு. வழக்கமாக விக்ரம் பிரபு படங்கள் வரும்போது கொஞ்சம் நேரம் ஆகும். அந்த ஹீரோஸ் மேலே வழக்கமாக ஹீரோஸ்க்கு என்ன பண்ணுவோம், நம்ம ஆக்ஷன் ஹீரோஸ் வரும்போது ஒரு இன்ட்ரடக்ஷன் சீன் வைப்போம் இல்லையா, அப்படிலாம் எதுவுமே இல்லாமல் பேக் ஷாட்டில் ஒரு சர்வசாதாரணமாக இப்போ விக்ரம் பிரபு ஓப்பன் பண்ணிட்டு படம் ஆரம்பிச்சிது. என்னடா படம் நல்லா இருக்குனாங்களே, ஓப்பனிங்கே இது மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினச்சேன். ஆனால் அடுத்த 3வது நிமிஷம் அந்த குற்றவாளியோட முதுகில் புல்லட் அடித்து நிமிர்ந்த உடனே படம் அங்கே நிமிர ஆரம்பிச்சிடுச்சு. விக்ரம் பிரபு அங்கே ஹீரோவாக ஸ்டாண்ட் பண்ணிட்டார். நிச்சயமாக உங்களுக்கு பிரபு இது ஒரு மிகப்பெரிய அவுட்கமாக இருக்கும் இந்த படம். உங்களை பற்றி படம் முடியும் போது ஒரு 4 பேர் இப்போ ஆடியன்ஸோட இதில் போய் உட்காந்துறாங்க. அதில் முதல் இடத்துல நீங்கள் உட்காந்துருக்கீங்க. அதுக்கப்புறமா அடுத்து டைரக்டரு. நான் படம் பார்க்கும்போது படம் பார்த்துட்டு வெளியே சொன்னேன், சார் இது என்ன சார் இது வெற்றிமாறன் படம் மாதிரி இருக்க அப்படின்னு. இன்னும் லலித் சிரிச்சார், ஏன் சார் சிரிக்கிறீங்க என்ன அப்படி சும்மா இருந்தேன். இல்லை சார் டைரக்டர் பார்க்கணும், ஏன்னா நான் உடனே இந்த படத்தை இப்படி குழந்தை பிறந்த உடனே அந்த தாய்க்கு குழந்தை பார்க்கணுங்கிற மாதிரி இந்த படத்தை பார்த்தோன்னே எனக்கு முதல்ல தோணுச்சு இந்த டைரக்டர் எங்கே சார் டைரக்டர் பார்க்கணுன்னு. இல்லை சார் வெற்றிமாறனை பார்க்க போயிருக்காருன்னார். ஏன் சார்னா அவர் வெற்றிமாறன் அசிஸ்டன்ட் சொன்னார். ஸோ உங்களுடைய ஸ்டாம்ப் அந்த படத்தில் இருக்குது. டைரக்டராக உங்கள் ஸ்டாம்பை அவர் பிரதிபலிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லை, உங்ககிட்ட இல்லாத ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டியும் அவர்கிட்ட இருக்குது. என்னென்ன சின்ன சின்ன விஷயங்களை ரொம்ப மைன்யூட்டாக மனித உணர்வுகளை மைன்யூட்டாக கவனிச்சிருக்காங்க. நான் கூட நிறைய போலீஸ் ஸ்டோரி படம் எடுத்திருக்கேன். ஆனால் என்னோடதெல்லாம் அப்படி மேலே ஒரு கமர்ஷியலாக மேலே ஓடிட்டே இருக்கும்.
இப்போ படம் பார்த்த பிறகு எனக்கே கொஞ்சம் அவமானமாக இருந்தது தமிழ். உங்கள் படம் பார்த்த பிறகு அடடா இவ்வளோ விஷயங்கள்லாம் படத்தில் இருக்கு, இதெல்லாம் நம்ம கொஞ்சம் பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் நமக்கு வந்து ஒரு மரியாதை இருந்திருக்குமேன்னு. அந்த கோர்ட் சீனில் வந்து போலீஸ்காரனாக இருந்தால் கூட அவன் கேஸ் முன்னாடி வரத்துக்கு அவன் கொஞ்சம் பணம் கொடுக்க வேண்டியிருக்குது. அங்கே ஆரம்பித்து புல்லட் வந்து லோட் பண்ணியிருக்கா லோட் பண்ணலையா இது வரைக்கும் வந்து அந்த படம் வந்து மிக அருமையாக ஒரு சீன்லையும் மிக அருமையாக பண்ணிக்கோங்க. டைரக்டர் வந்து அந்த கதையை கொடுத்தது பெரிய விஷயம் இல்லை, அந்த கதையை கெடுக்காமல் ஒரு டைரக்டர் வந்து புத்தகத்தை படிக்கிற மாதிரியே அந்த கொண்டு வந்திருக்குல்ல. சுரேஷ் சுரேஷ் நீங்கள் மேலே வந்து கிரேட். நீங்கள் ஒரு டைரக்டராக இப்போ கூட நான் படம் பண்ணால் உங்கள் அளவுக்கு என்னால் பண்ண முடியுமான்னு தெரியாது. அவ்வளோ வந்து உன்னிப்பாக சின்ன சின்ன விஷயங்களை கூர்ந்து கவனித்து நீங்கள் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கீங்க. ஆல் த பெஸ்ட் சுரேஷ், ஆல் த பெஸ்ட். அது மாதிரி வந்து அடுத்து வந்து உங்கள் ஹீரோ அக்ஷய் வந்து எப்படி வந்து இது மாதிரி ஒரு கதையை வழக்கமாக என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் பணக்கார அப்பாங்க என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய மகனை வந்து வேற மாதிரி இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. எப்படி வந்து இந்த கேரக்டரில் எப்படி நடிக்க சம்மதிச்சார் லலித் அப்படின் போது இப்போ தமிழ் மகேஷ் பேசுவோம் சொன்னார் நினைக்கிறேன். சரி இது மாதிரி விசாரணை மாதிரி ஒரு படம் பண்ணணும்னு. அப்போது எப்படி வந்து அவர் போய் பாதிச்சிருக்கார் வெற்றிமாறன்னா, அவர் இது மாதிரி ஒரு படம் பண்ணி அதில் தம் பையனை இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க இல்லையா. படம் பார்த்து முடியும் போது அந்த பொண்ணும் பையனும் அப்படியே வந்து நம்மளுடைய ஹார்ட்டில் வந்து உட்காந்துக்கிறாங்க. அவங்க கேரக்டராக இல்லாமல் ஒரு பெரும்பாலும் வந்து அதுதான் இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, எங்கள் அப்பாவை பார்த்து எங்கள் அப்பாவுக்கு ஒன்று சண்டை வந்துனே இருக்கணும். அப்பனுக்கும் பிள்ளைக்கு சண்டை வரலன்னா பையன் உருப்பட மாட்டான்னு அர்த்தம். ஏன்னா சண்டை வந்துனே இருக்கணும். அப்பா வந்து அதை கரெக்ட் பண்ணிட்டே இருப்பார். ட்ராக் கொஞ்சம் கொஞ்சம் தள்ளுவான் பையன், அவனை தூக்கி ட்ராக்ல உட்கார அப்பா போராடிட்டே இருப்பான். அப்போ பையனுக்கு வந்து ஒரு சண்டை வந்துனே இருக்கும். ஆனால் இந்த படம் பார்த்த பிறகு நீங்கள் எவ்வளோ பெரிய கிரேட்டுன்னு தெரிஞ்சு. ஏன்னா இப்படி வசதியாக வளர்ந்த பசங்களுக்கு இந்த கேரக்டரை எப்படி வந்து உள்வாங்கிறது, முதல்ல இந்த கேரக்டரை எப்படி நடிக்கிறது, சினிமாவில் நடிக்கிறது வேற, இந்த கேரக்டரில் வந்து ஒரு விஷயத்தில் வந்து நீங்கள் வந்து அந்த கறிக்கடையில் நிற்கிறதுலேருந்து அம்மாவை பைக்கில் கூட்டு வர்றதுலேருந்து போலீஸ் ஸ்டேஷனில் வர்ற சட்டை மாற்றுறதுலேருந்து சோப்பை வாங்கிறதுலேருந்து சின்ன சின்ன நுணுக்கமான விஷயங்களை வந்து நீங்கள் கூர்ந்து கவனித்து அதை வந்து அழகாக வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணியிருக்கீங்க. வந்து உள்வாங்கி நடக்கிறது இல்லையா. அப்புறம் நான் கேட்டேன், இப்போ தான் வந்து சூரியர் ஊஸ் சூரியன் கிரேட் கிரேட் மேன் கிரேட். நீங்கள் ஏன்னா இந்த படத்தோட வெற்றிக்கு நீங்கள் வந்து மிகப்பெரிய பங்காற்றிருக்கீங்க. ஏன்னா ஒருத்தர் சொன்னார், சார் இல்லை சார் இவங்க எல்லாரும் சிவகங்கை கூட்டு போயிட்டு அவங்கள வந்து அவங்களே வாழ வச்சாங்க, அவங்களே சமைக்க சொல்லி அவங்களே சாப்பிட சொல்லி எல்லா வேலையும் பண்ண வச்சாங்க. அப்போ வந்து அங்கே நடிகனா இல்லாமல் தன்னுடைய வாழ்ந்த வாழ்க்கையை அவங்க வந்து திருப்பி ரீப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருந்திருக்கு. அப்படிங்கும் போது அந்த கேரக்டர் எல்லாமே மிக பிரம்மாண்டமாக வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் நான் படம் எடுக்கும்போது மன்சூர் அலிகான் சொன்னான், அண்ணா என் பேரை மாற்றி வச்சுக்கலான்னு. ஏன்டா என்ன இல்லைண்ணே முஸ்லீம் பேராக இருக்கு எல்லாருக்கும். ஆனால் இந்த படம் பார்க்கும்போது இது வந்து முஸ்லீம் மக்கள் அனைவரும் தலையில் தூக்கி கொண்டாட வேண்டிய படமாக இருக்கும். இது வந்து அவங்கள வந்து நிறைய நேரம் நம்ம கூட தெரியும், அந்த மக்களோட உணர்வு தெரியாமல் இருந்திருக்கும். ஏன்னா வந்து ஒருத்தர் ரஞ்சித் சொன்னார், நீ அந்த இடத்துல இருந்து பாடுற வழி அப்போ தான் உனக்கு தெரியணும்னு. நான் கூட சில படங்களில் வந்து முஸ்லீம்ஸை வந்து கொஞ்சம் வில்லனாக காமிச்சிருப்போம். அது என்னென்னா நம்ம அப்படியே பழகிட்டோம் இல்லையா, நம்ம வந்து அது இது முன்னாடி இருந்த இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருப்போம். ஆனால் இந்த கேரக்டர் வரும்போது அந்த போலீஸ் ஸ்டேஷன் சீன் வந்து இந்திய ஒருமைப்பாட்டுக்கு ஒரு உதாரணமாக அந்த போலீஸ் ஸ்டேஷன் சீன் அமைஞ்சிருக்கு. உண்மையாக வந்து அது நீங்கள் தமிழ் சொல்லியிருந்தாலும் டைரக்டர் எடுத்திருந்தாலும் எனக்கு பார்க்கும்போது உண்மையால் இந்த மதத்தின் பேரால் அரசியல் நடத்துகிறவங்க தூக்கி காலில் இருக்கிறது திருப்பி அடித்த மாதிரி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இது கிடச்சிது. அவ்வளோ அழகான ஆஹா எவ்வளோ சிறந்த மனிதர்கள். இப்போது நான் வந்து சின்ன வயசில் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கும்போது எங்கள் ஊரில் ஒரே ஒரு முஸ்லீம் ஃபேமிலி தான் இருக்கும். ஆனால் ரம்ஜான் வரும்போது அவங்க வந்து சமைச்சு எல்லா வீட்டுக்கும் வந்து பிரியாணி அனுப்புவாங்க. அப்போ அவங்க அது இன்னொரு மதம்னே எங்களுக்கு தெரியாது, அது ஏதோ ஒரு நம்ம வந்து சின்ன சின்ன பிரிவில் அது ஒரு பிரிவாக தான் நினச்சிருக்கோம். ஆனால் நாங்கள் இப்போ வரும்போது இப்போ அங்கே போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த சின்ன ஒரு வேறுபாடை இப்போ எங்களால் கண்டுபிடிக்க முடியுது. இப்போ முன்னாடி வந்து அந்த வேறுபாடே இல்லை, ஆனால் இப்போ அந்த வேறுபாடை கண்டுபிடிக்க முடியுது. இதுக்கு சினிமாவை கூட ஒரு காரணமாக இருந்திருக்கும். அது மாதிரி மனக்காயத்தெல்லாம் ஆற்றத்துக்கு இது மாதிரியான படங்கள், இது மாதிரியான கலைஞர்கள், இது மாதிரியான கருத்துள்ள கண்டென்ட் வந்து அந்த 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 கலரை மாற்றக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த படம். அந்த ஒரு சீனில் மட்டும் இல்லாமல் பின்புலமாகவே வந்து ஒரு ஹீரோ நேமே அதை வச்சுட்டு அதனால் என்னென்ன பிரச்சனை வந்திருக்கு, அதனால் ஆயிரக்கணக்கான பேர் வந்து எப்படி கஷ்டப்படுறாங்க. எங்கேயோ காஷ்மீரில் ஒருத்தன் குண்டு வைக்கிறதால தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு முஸ்லீம் பேரில் ஒரு கைது எப்படி பாதிக்கப்படுறாங்கிற அளவுக்கு வந்து மிக ஆழமாக இந்த படம் சொல்லுது. இந்த படம் வந்து யாரும் ப்ரொமோட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் ஃபர்ஸ்ட் படம் நான் வந்து என் பயத்தோடு கேட்டேன் லலித் சார் ஃபோன் பண்ணி, மாஸ்டர் இது சென்சார் பண்ணிட்டீங்களான்னு. ஏன்னா எனக்கு ரொம்ப சந்தேகம் என்னன்னா இந்த படத்தை சென்சார் பண்ண முடியாது, ஏன்னா சென்சாரால அடி வாங்கினோம் நான், எனக்கு தெரியும் எப்படி சென்சார் அடிச்சிருப்பாங்கன்னு.
ஆனால் மாஸ்டர் வந்து அதை கரெக்டாக புத்திசாலித்தனமாக அது ஒரு பெரிய, அதனால தான் இந்த படத்தை அவர் ப்ரொமோட் பண்ணலன்னு நினைக்கிறேன். சென்சார் வாங்குற வரைக்கும் படத்தை ப்ரொமோட் பண்ணலன்னு நினைக்கிறேன். இந்த படம் உண்மையிலே எப்படி சென்சார் பண்ணாங்கங்கிற அளவுக்கு உள்ள வந்து அவ்வளோ கான்ட்ரவர்ஷியான விஷயங்கள் வந்து மிக சிறப்பான விஷயங்கள் இருக்குது மாஸ்டர். இது நிச்சயமாக இந்த படத்தை யாரும் ப்ரொமோட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. 25ஆம் தேதி காலையில் 11 மணிக்கு ஷோ ஓப்பனிங்னா 3 மணிக்கு அதனுடைய இது வந்து எல்லாருமே கொண்டு போய் சேர்த்துருவாங்க. அதனோட வெற்றி வந்து யாரும் தடுக்க முடியாது. உங்களுக்கும் உங்கள் மகனுக்கும் இந்த படம் வந்து வாழ்நாள் முழுக்க ஒரு படத்தை சிறந்த திரைப்படமாக இருக்கும். நீங்கள் 100 படம் எடுத்தாலும் சிறை அதில் ஒரு படமாக இருக்கும், சிறந்த படமாக இருக்கும். அக்ஷய் 1000 படம் நடித்தாலும் அவரோட முதல் படம் இந்த படமாக இருக்கிறதால உங்கள் 2 பேரோட இதயத்திலும் இருக்கிற படமாக இந்த சிறை இருக்குது. தமிழர்களுடைய இந்திய ரசிகர்களுடைய இதயத்திலும் இந்த படம் வந்து சிறைபிடிக்கப்படும். சிறை மிக சிறப்பான வெற்றி அடையும் என்று கூறி வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.